ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 29th செப்டம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, ட்ரேட் பண்ணியிருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம எஸ்டர்டே, அதாவது ப்ரீவியஸ் வீக்கே நம்மளோட மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்ட 24/7, ஓகேவா? அதுக்கு மேலே தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே நமக்கு ஒரு ஹை அண்ட் லோ கிரியேட் பண்ணிச்சு. செகண்ட் கேண்டில் நமக்கு இன்டர்சிஷன் ஆகி நம்மளோட பிஇ ரேஞ்சில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி தென் எஸ்டர்டே 50%, தென் அங்கேருந்து நல்ல ரேஸ் நம்மளோட சிஇ ரேஞ்ச், ஓகேவா? மார்னிங்கு 10:30 பியூட்டிஃபுல்லாக சிஇ ரேஞ்சை போய் டச் பண்ணிட்டாங்க. ஓகே, திரும்ப சிஇ ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல ஃபால், நம்மளோட 50% ப்ளஸ் நம்மளோட சூப்பர் ட்ரெண்டில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து திரும்ப அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல, ஓகேவா? தென் சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து அகெயின் ஒரு சின்ன ஃபால், இந்த 50% ஒட்டியே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ஃபால். ஓகே, வந்ததுக்கப்புறம் நல்ல ஃபாலோ அப் ஏடிஎம் பிரேக் பண்ணுறாங்க. இந்த டைம் பிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க, ஓகேவா? பிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணி இன்னொரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப பிஇ ரேஞ்ச் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப நியூ லோ, திரும்ப ட்ரெண்ட் லைனில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு லோ, ஓகேவா? இந்த லோ வந்து நமக்கு சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணலை, ஓகேவா? எப்போவுமே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிராஸ் பண்ணியும் க்ளோஸ் வைப்பாங்க, ஃபேக்காக பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டச் பண்ணாமல் கூட ரிவர்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நம்ம எல்லா வீடியோவில் இதை முக்கியமாக பார்த்துட்டு வந்திருப்போம். ஓகே, ஸோ ஒரு லோ இருக்குன்றப்பவே இங்கேருந்து ஃபாலோ, நம்ம என்ட்ரி இங்கே இருக்குன்னா இங்கேருந்து நம்ம நல்ல ஃபால் வருதுன்னு தெரியுது, ஓகேவா? ஸோ நம்ம ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிகிட்டே வரணும், ஓகேவா? ஆனால் டார்கெட் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்எல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாங்க. உங்கள் டார்கெட் ஹிட் பண்ணுச்சுன்னா டார்கெட் இல்லை, மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக வெளியே வர முடியும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அகெயின் ரிவர்சல். இப்போது நம்மளோட இன்னொரு இஎம்ஐயும் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணவங்க இந்த கேண்டில்லையே பி ரேஞ்சு திரும்ப ஒரு ரிவர்சல் மாதிரி ஷார்ப்பாக இந்த மொமெண்டம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, ஓகேவா? லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். திரும்ப இங்கேருந்து அப்படியே ரைஸ், ஓகேவா? திரும்ப பி ரேஞ்சில் சைட் பேஸு, திரும்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளோட ஏடிஎம் தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆனால் 50%க்கு மேலே போகல. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகெயின் பி ரேஞ்ச் டெஸ்டடு, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு சப்போர்ட் திரும்ப பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டேவோட 50%, ஓகேவா? நம்ம இந்த 50%, தென் இந்த ஐவி ரேஞ்ச், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப் சேனல்லையும் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இதெல்லாம் சும்மா நம்மளோட சின்னதாக நம்ம உத்து கவனிக்கிறது தான். மார்க்கெட் ஓகே, இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரி நீங்களே யோசிச்சு உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி தேவையோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எஸ்டர்டே 50%-ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு ஃபால், அகெயின் இந்த இடத்துல நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்குது. இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், பி ரேஞ்ச், திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க ஆனால் கிடைக்கல, கான்ஃபிடென்ட்டாக இல்லை. திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால், ஓகேவா? ஷார்ப் ஃபால் பார்த்தவங்க இன்னைக்கு டுடோ லோ கிட்ட வந்து திரும்ப ரிவர்சல், அகெயின் பி ரேஞ்ச், ஓகேவா? இந்த ரேஞ்ச் கிட்டே இன்னைக்கு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, வாங்க நம்மளோட ஒன் இண்டிகேட்டர் இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது கரண்ட் டே ஓப்பன் ஏடிஎம்க்கு மேலே, ஓகேவா? தென் சிபிஆருக்கு கிட்ட ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பார்த்தாங்கன்னா நமக்கு நியர்லி டாப் சிபிஆர் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க. லோ வந்து பி ரேஞ்சை பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கேண்டில் பி ரேஞ்ச் லோல இருந்து ஒரு ரைஸு, ஓகே. தேர்டு கேண்டில் கரண்டே ஓப்பனை போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஃபாலு, திரும்ப பாட்டம் சிபிஆர்ல வந்து எந்தெந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் சிபிஆர் வந்து விவிஆப்பா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏடிஎம் ப்ளஸ் கரண்டே ஓப்பனையும் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே. இதில் வந்து நல்ல ஒரு புல் ரேலி, ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் எங்கே இருக்காங்க, எஸ்டர்டே மிட் ப்ளஸ் மந்த்லி ஓப்பன், ஓகேவா? ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் இங்கே தான் இருந்தது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்ட் ஆகி ஒரு 3 கேண்டில்ஸ், ஓகேவா? ரெசிஸ்ட் ஆகி திரும்ப இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க. இங்கே டாப் சிபிஆர், ஓகேவா? இந்த பிளாக் கிராஸ் வந்து டாப் சிபிஆர், அதுக்குள்ளேயே ஒரு சின்ன
ஃபாலு, திரும்ப எஸ்டர்டே 50% சப்போர்ட் எடுத்து திரும்ப டாப் சிபிஆர் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி திரும்ப ஒரு வால்டைல் மூவுக்கு அப்புறம் நம்மளோட சிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? சிஇயை பிரேக் பண்ணி ஒரு ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ஃபாலோ அப் இல்லை. ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு நல்ல ஷார்ப் ஃபால். ஓகேவா? நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் லைன் இது. ஓகேவா? அது வரைக்கும் வந்து வீக்கு ப்ளஸ் மந்த்லி ஓப்பன் ப்ளஸ் 50%. ஓகேவா? எத்தனை சப்போர்ட் இருக்கு பாருங்க. இத்தனை சப்போர்ட்ல நம்ம மேனுவல் சார்ட்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ராட்ல ஓகே நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ல எல்லா லெவல்ஸும் காட்டிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப இங்கேருந்து ரைஸ் ஆகுறாங்க. ரைஸ் ஆனாலும் நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் கிடச்சிருச்சு. ஸோ பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் எப்பயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் விவேப். ஓகேவா? ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. எய்தர் இதை பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லைனா விவேப்பை பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? இந்த சினாரியில் என்னாச்சு, விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வராங்க. சேம் இங்கே வீக்லி ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க நான் ஸ்டாப் ஃபால். கரண்ட் டே ஓப்பன் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்க. ஏடிஎம்ல சப்போர்ட் எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பிக் ஃபால். ஓகேவா? கரண்ட் டே லோவை பிரேக் பண்ணுறாங்க. பி ரேஞ்சு கரண்ட் டே லோ பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எஸ்டர்டே க்ளோசிங். ஓகேவா? ஒய்டிசி ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்து ஒரு ரைஸ் பி ரேஞ்ச் வரைக்கும், திரும்ப பி ரேஞ்சிலேருந்து திரும்ப ரிஜெக்ஷன். எஸ்டர்டே க்ளோஸ், ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ், ரெண்டும் ஒன்று தான். அதையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணவங்க திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் அகைன் பி ரேஞ்ச், திரும்ப கரண்ட் டே லோ. ஓகேவா? திரும்ப எஸ்டர்டே க்ளோஸை அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க நெக்ஸ்ட் லெவலாக ப்ரீவியஸ் டே லோவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்ட வராங்க. ஓகேவா? ஆனால் டெஸ்ட்டு நடக்கலை. இது வந்து பிஇபி லைன். ஓகேவா? லைவ் பிஇபி லைன். இதுவும் மேலே இருக்கப்போ ரெண்டுமே இங்கே வராங்க. இங்கேயே இந்த லைனில் ரெசிஸ்ட் ஆயிருக்கு, இங்கேயே இந்த லைனில் சப்போர்ட் ஆயிருக்கு. ஆனால் இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா இந்த ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி இந்த லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் தான் இந்த ரெண்டு லைனும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக லைவ்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டாட்டிக், இதெல்லாம் மாறாது. ஆனால் இது லைவ்ல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிரீமியத்தின் அடிப்படையில் இது மாறிட்டு இருக்கும். ஏடிஎம் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா எய்தர் ஏதாவது ஒரு லெவல் பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ டாப்ல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஏடிஎம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. புரியுதா? ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அதே மாதிரி இந்த லெவலை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஓகே, அதுக்கான லைவ்ல கொடுத்துருக்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் தான் இது ரெண்டும். ஓகே, அதை டாப் பிஇபி அண்ட் பாட்டம் பிஇபியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, தென் இங்க இந்த லோவை பிரேக் பண்றாங்க, ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கான நியூ லோவை கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல லோ கிட்ட வந்துருக்கணும் ப்ரீவியஸ் டே, ஆனால் ரிவர்ஸ் ஆனவங்க திரும்ப ப்ரீவியஸ் டே லோவை கான்ஃபிடண்டாக பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணவங்க இன்னைக்கு சிங்கிள் சைடு லோ வரலை. ஓகே, நம்ம மேலேயே நம்மளோட மேனுவல் சார்ட்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இதை கிராஸ் பண்ணி தான் பாடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இதை டச் பண்ணிட்டும் போகலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டும் போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகியும் போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இப்போ சூப்பர் ட்ரெண்ட் கீழே நமக்கு நம்ம மேனுவல் சார்ட்ல ஒரு கிராஸ் ஓவர் லைன் யூஸ் பண்ணுறோமா, அந்த கிராஸ் ஓவர் லைன்ல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது அப்படின்னா நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? இதில் சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, இதை பிரேக் பண்ணுதா நம்மளோட எஸ்எல்ல ட்ரையல் பண்ணலாம். ஓகே, ட்ரையல் பண்ணால் இது வரைக்கும் ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு அடுத்து இருக்கிறது சிங்கிள் சைடு. ஓகேவா? சிங்கிள் சைடு ஹெட்ஜ். அப்போ என் டார்கெட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் தான் நான் ட்ரையல் பண்ணிடுவேன். ஓகேவா? மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்தது, சிங்கிள் லோவை போய் டச் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா என் டார்கெட் ஹிட்டு. இல்லை இந்த மாதிரி பிஃபோராகவே டேர்ன் ஆகணும் அப்படின்னா என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ஒரு ப்ராஃபிட்ல வெளியே வந்துடுவேன்.
சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலையும் பிரேக் பண்ணி இன்னும் ஃபர்தராக கீழே போகும். ஓகே, அப்போது நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம டார்கெட்டை ஹிட்டு இல்லை ஃபாஸ்ட் நோட்டாக கிடச்சிது அப்படின்னா ஸ்லிப்பேஜஸில் அதிகமான ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி சிங்கிள் சைடு ஹெட்ஜ் கிட்ட வந்தவங்க அதை டச் பண்ணாமல் ஒரு யூ டர்ன். ஓகேவா? யூ டர்ன் ஷார்ப்பாக ரைஸ் ஆச்சு நல்லா. இங்கேருந்து அகெயின் பி ரேஞ்ச். ஓகே, நியர்லி பாட்டம் சிபிஆர். ஓகேவா? பி ரேஞ்ச் வந்து திரும்ப ஷார்ப் ஃபால். எது வரைக்கும்? ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும். ஓகே, திரும்ப இதுலேருந்து ஒரு ரிவர்சல் அகெயின் பி ரேஞ்ச். ஓகே, ஏன்னா நான் சொன்னல இந்த டைம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வாலடைல் மொமெண்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ஏரியா. ஓகேவா? அகைன் மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்மளோட சிபிஆரை போய் டச் பண்ணிடுது. கரண்டே ஓப்பனும் கிட்ட தான் இருக்குது. சிபிஆர் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். அகைன் பி ரேஞ்ச். பி ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ரைஸ். ஓகேவா? இதை நம்ம ஃபியூச்சர்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ்லையும் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே நமக்கு விவேப்பை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் இங்கே விவேப்பை பிரேக் பண்ணலை. இங்கே சிபிஆரில் தான் நமக்கு டெஸ்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு ஃபியூச்சரின் அடிப்படையில் தான் ப்ரீமியத்தில் மாற்றம் ஏற்படும். ஸ்பாட்டை வச்சு கிடையாது. ஸ்பாட்ன்றது ஜஸ்ட்டு நம்ம இந்த லெவல்ஸை பார்க்குறதுக்கு. ஆனால் நம்மளோட ட்ரேட் எப்போவுமே ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்பீடி ரேஞ்சிலிருந்து திரும்ப கரண்ட் ஓப்பனிங் பிரேக் பண்ணுறாங்க, சிபிஆரை பிரேக் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் வீக் ஓப்பனிங் மிட் எஸ்டர்டே மிட். ஓகேவா? அதுலேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகி திரும்ப சப்போர்ட் எடுத்து அந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க. டாப் சிபிஆர் ஒரு இன்டர்செஷன் கேண்டில். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாலு, திரும்ப சிபிஆரை பிரேக் பண்ணுறாங்க. பி ரேஞ்சில் சப்போர்ட், திரும்ப ஷார்ப் ஃபால். ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டே லோவில் வந்து இன்னைக்கு லோக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். திரும்ப இங்கேருந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல். பி ரேஞ்ச். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டில் போத் சைடு நல்ல வாலடைலும். பையர்ஸுக்கு கரெக்டான என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு சைடும் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க நம்மளோட ட்ரெண்டிங் ஒய் பார்த்துடலாம். ரெண்டு சைடு மொமெண்டம் அமைஞ்சதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஓகேவா ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருச்சு. புட் சைடில் மார்னிங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆனதால மார்க்கெட் பாட்டம்லேருந்து ஒரு நல்ல ரைஸ். ஓகேவா? ஓஏ எவ்வளோ பீக்கில் இருப்பார். சேம் நமக்கு இவங்க இன்க்ரீஸ் ஆனது இல்லாமல் கால் சைடில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஓப்பன்லேருந்து டிக்ரீஸ் தான் இருக்கு. ஓகே, தென் ஒரு 10 o'clock அப்புறம் புட் சைடில் ஓஏ பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலை. ஆனால் கால் சைடில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கரண்டே ஓப்பனை விட. ஓகே, கரண்டே வந்து ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரி ஆகும்போது ரெண்டு ஓயையும் திரும்ப மீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஓயும் மீட் ஆகுதா? இவங்க இன்னைக்கு வந்த கால் சைடு ஓய் ஹையை பிரேக் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி ஹையில் இருக்காங்க. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே கீழே வராங்க ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ரெண்டும் பியூட்டிஃபுல்லாக இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்களா? மீட் பண்ணி இந்த மாதிரி ரிஜெக்டாக ஆயிருக்கலாம். ஓகே, இல்லை ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி சைட்வேஸ் போயிருக்கலாம். ஆனால் இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. கிராஸ் ஓவர் கிடச்சதால இந்த சைடு ஒய் நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் நமக்கு ஒரு ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த ஹைலேருந்து நமக்கு ஒரு ஃபால் வர ஆரம்பிச்சிருக்கு. கால் சைட் நல்லாவே ஒய் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஹையை எங்கே கொண்டு போயிருக்காங்க? ஓகே, 30 lakhs சம்திங் ப்ளஸில் இருந்து நியர்லி 60 lakhs. ஓகே, டபுள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலு. திரும்ப இங்கேருந்து அகைன் நம்மளுக்கு கால் சைடில் ஓய் குறையுது. இப்போ புட் சைடில் ஓய் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அகைன் ஒரு கிராஸ் ஓவர். கீழே போன மார்க்கெட் திரும்ப மேலே வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓயில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்திருக்க 24/700 கால் சைட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கேன். பையஸுக்கு ப்ராஃபிட்னு சொன்னீங்களே, ஆனால் லாங் ஸ்டாடல் பண்ணியிருந்தா உங்கள் நிலைமை நினச்சி பாருங்க. ஓகே, மார்னிங் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் செல்லர் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. போத் சைடு உங்களுக்கு வாலடைல் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ப்ரீமியம் கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே லாங் ஸ்டாடல் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. அது எப்படி லைவ்ல பார்க்கலாம் அப்படின்னு லைவ்ல எப்படி பார்க்கலாம்னா நம்ம ஸ்டாட்டிக் பிஇபியாக வந்த வேல்யூ 8963 கம்பைன்டு ப்ரீமியமாக நம்ம ஃப்ரைடேவே இதை மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஃப்ரைடேவே இந்த ப்ரீமியத்தை
எண்ட் ஆஃப் த டேல என்எஸ்சி கொடுக்குற டேட்டா இது 89.63 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இவங்க ஓப்பனிங்ல டிக்கல தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஆனா ஒரு 10 o'clock அப்புறம் அகைன் பிஇபி க்ளோஸ் பண்ணி மேலே போயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த கால் சைடு மொமெண்டம். ஓகேவா? இப்போ டிக்கல இருந்தவங்க இங்க பிரீமியத்துக்கு வந்துட்டாங்க. பிரீமியத்துக்கு வந்தவங்கள விடுவாங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ திரும்ப டிகேக்கு வந்துட்டாங்க. எண்ட் ஆஃப் த டேல பாருங்க கம்பைன்டு பிரீமியம் எவ்வளோ டிகே இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம இங்க ஷார்ட் ஸ்டார்ட் சார்ட்லையும் காட்டுறோம். ஓகேவா? எங்க போயிருக்காங்க? 89 ரூபா 63 பைசா. ஓகேவா? கம்பைண்டா நீங்க இந்த ரெண்டுத்தையும் கால் போட்டு ரெண்டுத்தையும் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல உங்க பிரீமியம் 51 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 27 ரூபாயில இருந்து 28 ரூபாய் லாஸ்ல இருப்பீங்க. கம்பைன்டு லாஸ். ஓகே, 27 ரூபாயில இருந்து 28 ரூபாய். ஓகேவா? லாஸ்ல இருப்பீங்க. இன்ட்டு எத்தனை லாட்டுக்கு? கம்பைண்டுனாலே 150. ஓகேவா? கணக்கு போட்டுக்கோங்க. இதே ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சேம் இது ப்ராஃபிட்ல இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் அவங்க பொசிஷனை அவங்க தைரியமா ஹோல்ட் பண்ணலாம் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதால. ஓகேவா? இப்போ இதுலயே நமக்கு கம்பைன்டு பிரீமியம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இது எல்டிபியை வச்சு கால்குலேட் பண்ணுறது, என்எஸ்சி க்ளோசிங் ப்ரைஸ் கொடுக்கறது வேற. ஓகேவா? ஸோ இந்த எல்டிபி பேஸ் பண்ணி வந்த கம்பைன்டு பிரீமியம் இந்த 51. ஓகேவா? அப்போ நாளைக்கு செல்லர்ஸுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ? ஓகேவா? 102 ரூபாய். ஓகேவா? அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங்கே நாளைக்கு பியூட்டிஃபுல்லாக டிகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த டைம்ல பை பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்தோம்னா நமக்கு மார்னிங் ஓப்பனிங்கே பிபிக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவங்க கன்சிஸ்டண்டாக விவேபுக்கு மேலே இருக்காங்க. கரண்டே ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப ஹை வந்த ஹையை இன்னைக்கு டுடே ஹை பிரேக் பண்ணுறாங்க. பி ஹையும் பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப இங்கேருந்து ஐவி ரேஞ்ச் 1, திரும்ப இங்கேருந்து போகிறாங்க ஹை. ஆனால் ஐவி ரேஞ்ச் 2 வரைக்கும் போக முடியல. ஓகேவா? ஸோ அங்கேருந்து திரும்ப நமக்கு ட்ரெண்ட் லைன் ஓகே ஃபெயில் ஆகி திரும்ப பியூட்டிஃபுல்லாக விவே போகிறாங்க. விவேல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறாங்க. ஓகேவா? இங்கே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஓகேவா? கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகே, ரெண்டு ப்ரைஸும் எங்கே மீட் பண்ணுறாங்க? இவங்க இங்கேருந்து இவ்வளோ உச்சம் போனவங்க, இவங்க இங்கேருந்து இவ்வளோ லோ. எது லோ? பி லோ வரைக்கும் கோமா ஸ்டேஜ் போயிட்டு கோமா ஸ்டேஜ் வந்து திரும்ப கரண்ட் ஷாக்கெல்லாம் வச்சு சிபிஆர்லாம் கொடுத்து என்னென்னவோ பண்ணி திரும்ப விவேப்புக்கு மேலே உயிர் பெற்று வராங்க. வந்தவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போய் மீட் பண்ணுறாங்க பாருங்க. பிலோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் நினைக்கிறேன் 25 ரூபாய். ஓகேவா? 25 ரூபாயில இருந்து திரும்ப கிட்டத்தட்ட இந்த லெவல் பார்த்தா அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் வச்சுங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். 25 ரூபாலேருந்து 50 ரூபாய் மீட் பண்ணுறாங்க. எப்போ? ஜஸ்ட் ஒரு 12 மணிக்கு முன்னாடியே. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பிரீமியம் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன நடந்திருக்கு? நமக்கு ஓஏல ட்ரெண்ட் கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீமியத்தில் நமக்கு கிராஸ் ஓவர். ஓகேவா? இந்த டைனமிக் பிபியை ரெசிஸ்ட் பண்ணி ஃபாலோ ஆகிறாங்க. திரும்ப ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ரைஸ். ஓகேவா? எது வரைக்கும் போயிருக்காங்க? ப்ரீவியஸ் டே பிஇ க்ளோஸ். ஓகேவா? பிஇ எஸ்டர்டே க்ளோஸை போய் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். அகைன் நமக்கு ஓஏல கிராஸ் ஓவர், இங்கே ப்ரீமியத்தில் கிராஸ் ஓவர். திரும்ப இவங்க விவாப்பு கீழே வராங்க. ஐவி ரேஞ்ச் 1 பிரேக் பண்ணுறாங்க. சி சைட் அகைன் பிபி ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே வராங்க. வந்தவங்க சிஇயோட லோ, சிஇயோட க்ளோஸ், தென் ஸ்டாட்டிக் பிபி. ஓகேவா? ஸ்டாட்டிக் பிபிக்கு வராங்க. திரும்ப நம்ம விவேப்லேயே ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே வராங்க. ஓகே, விவேப்புக்கு மேலே இருக்காங்க. கரண்டே ஓப்பனுக்கு மேலே போக முடியல. அகைன் விவேப்புக்கு கீழே வந்தவங்க அங்கேருந்து பக்கா டிகே ஃபால். ஓகேவா? பிஇ அவங்க ஐவி ரேஞ்சில் இருந்து திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி மேலே. ஓகே, ஒரு பக்கா சைட் பேஸில் போய் முடிச்சிட்டாங்க.
ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்மளோட கால் ஸ்ட்ரைக்ல நடந்து. புட் ஸ்ட்ரைக்லயும் அதே தான். ஓகே, ஜஸ்ட் புட் ஸ்ட்ரைக் வேணும்னா அப்படியே நான் சொன்னதை இங்கே உல்டாவாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா நீ பியூட்டிஃபுல்லாக நமக்கு ட்ரெண்டிங் ஓயில் கிராஸ் ஓவர் கிடைச்சதால நல்ல மூமெண்டம். ஆல்ரெடி வீடியோ வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் நான். ஓகே, இது இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா. இன்னைக்கான என்எஸ்சி டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க சார்ட் இது. என்எஸ்சி டேட்டா கொடுத்தது இன்னைக்கான ரேஞ்ச் நமக்கு வந்து 185, நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஹை எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியல, லோ எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 23 பாயிண்ட்ஸ் லோ போயிருக்காங்க. தென் க்ளோஸ் நடைபெற்றது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே. ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோஸ் நமக்கு 654, சாரி அதை விட லோ. ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட லோ 20 பாயிண்ட் லோவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதை நம்ம ஒரு நெகட்டிவ் சினாரியோவா எடுத்துக்கலாம். ஓகே, எதனாலன்னா நேற்றோட ஹையை இவங்களால பிரேக் பண்ண முடியல. இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு ஷார்ப் ரிவர்சல் கிடைக்கிது அப்படின்னா அட்லீஸ்ட் எஸ்டர்டே ஹையை போய் இவங்க பிரேக், ஓகே, டெஸ்ட் கூட பண்ணலாங்க. ஓகேவா? பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இவங்க டெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லை. ஓகே, வாய்ப்பு இல்லாமல் ப்ரீவியஸ் டே ஓப்பன், ஓகேவா, அதையும் டெஸ்ட் பண்ணல. அதுக்கு கீழே தான் இவங்களோட ஹையே இருந்திருக்கு. ஓகே, இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எஸ்டர்டே ஓப்பன், ஆனால் ஹையே அந்த ஓப்பனுக்கு கீழே தான் நடைபெற்றது. ஓகேவா? பார்ப்போம். அதே மாதிரி இந்த லோவையும் இவங்க ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். ஓகேவா? ஆனால் எஸ்டர்டே லோக்கு மேலே தான் க்ளோஸ் நடைபெற்றிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸில்? ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ல. ஓகேவா? எஸ்டர்டே லோக்கு 5 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் வந்திருக்கு. ஓகேவா? இவங்க கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கீழே போய் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன் சார்ட்டில் பார்க்கணும். ப்ரீவியஸ் மந்த் 50% இதுக்கு கீழே இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் மந்த் 50% கான்ஃபிடென்ட்டாக வந்து பிரேக் பண்ணாங்கன்னா தான் ஓகே, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மந்த் 50% பிரேக் பண்ணி கீழே இருக்காங்க, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் ஆல்ரெடி நம்ம மந்த் எண்டில் இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இந்த மந்தில், அதுவும் நாளைக்கு எக்ஸ்பைரி. இவங்க ஒன்று இந்த லாஸ்ட் மந்த், ஓகேவா, ஆகஸ்ட் மந்தோட 50% பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா தான் ஒரு நெகட்டிவ் சினாரியோ இருக்கும். ஓகேவா? இவங்க ஆனால் ஆகஸ்ட் மந்தோட 50%, ஓகேவா, இப்போ இந்த கேண்டலோட விற்க விட்டுருங்க, விற்க கன்சிடர் பண்ணாதீங்க. பாடியோட 50%. இது ஆகஸ்ட் அப்படின்னா செப்டம்பர் இதுக்கு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த 50% பிரேக் பண்ணாம அந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு. ஒன்று இதை பிரேக் பண்ணி கான்ஃபிடண்டாக கீழே வரணும், இல்லைன்னா மேலே ரிவர்ஸ் ஆகி மேலே போகணும். ஓகே, ஆனால் இது இவ்வளோ 50% கிட்ட ட்ரேட் நடக்கிறது இந்த மந்த்து. நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்குன்றதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இல்லை நாளைக்கு க்ளோசிங்கை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஓகேவா? ஓகே, தென் என்எஸ்சி டேட்டா பார்த்தாச்சு. தென் ஆப்ஷன் செயினில் நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது சேம் 24,700. சாரி, இந்த டேட்டா வந்து தப்பு, இதை பார்க்காதீங்க. ஏன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ ஆப்ஷன் செயின் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. நான் போய் திரும்ப நியூவாக ரிஃப்ரெஷ் பண்ணி கேல்குலேட் பண்ணி சார்ட் பண்ணிட்டேன். சாரி, இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் மாற்றாமல் விட்டுருக்கேன், மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனால் பட் நான் என்னோட கேல்குலேஷனில் வந்து திரும்ப எக்ஸலில் கேல்குலேட் பண்ணும்போது டேட்டாவை ரிவைஸ் பண்ணி தான் இந்த லைன்ஸை ப்ளாட் பண்ணேன். ஸோ லைன்ஸை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பார்த்துக்கலாம். ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 24,700. ஓகேவா? சேம் ஏடிஎம் தான். சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், பியோட ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். இதுதான் நம்ம சொன்ன மந்த்லி 50%. ஓகேவா? இதோட வேல்யூ பார்த்துங்க, 24,581. எவ்வளோ நேராக இருக்காங்கன்னு பார்த்துங்க. இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா தான் நம்ம நெகட்டிவ்க்கு யோசிக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி இந்த மந்த்து இதுக்கிட்ட இருக்கிறதால நாளைக்கு க்ளோசிங் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான அக்டோபருக்கான ட்ரேடிங் எப்படி அமையலான்றதை நம்ம யூகிக்க முடியும். ஓகேவா? இது பிஇ சைடில் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஏடிஎம்ல இருந்து? ஓகே, எல்லா ரேஞ்சும் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்குது? நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அப்படின்னா நமக்கு பிஇ சைடில் ஐவி மிக குறைவாக உள்ளது. இப்போ ஏடிஎம்ல இருந்து ஏன் எல்லாம் இவ்வளோ ஹையாக இருக்குது ரேஞ்சஸ்? நான் ஐவி ரேஞ்ச் என்ன எடுக்கல, ஐவி ரேஞ்ச் 1 இங்கே இருக்குது பார்த்துங்க. அப்போ ஐவி ரேஞ்ச் மற்றதெல்லாம் எங்கே இருக்கும்?
ஒரு ஐவி ரேஞ்சே இங்க இருக்குதுன்னா நெக்ஸ்ட் ஐவி ரேஞ்சில் எங்க இருக்குன்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அப்போ கால் சைடில் நமக்கு ஐவி ரேஞ்ச் ஜாஸ்தியா உள்ளது. ஓகே, இப்போ இந்த லெவல்லாம் டெஸ்ட் பண்ணணும். எனக்கு ஐவி இங்க அதிகமா இருக்கு. செல்லர்ஸுக்கு எது பிடிக்கும்? ஐவி தான் பிடிக்கும். ஓகேவா? அவங்களுக்கு டைம் வேல்யூ ஐவி ஜாஸ்தியா இருக்கு. நாளைக்கு ஐவி என்ன ஜாஸ்தி ஆனாலும் ப்ரீமியம் எவ்வளவு கொடுக்கறதுனாலும் ரெடியா இருப்பாங்க, நீங்க என்ன மூவ் கொடுத்தாலும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கடைசியில் டிகே தான் ஆக போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ டைம் வேல்யூ நமக்கு இங்க ஜாஸ்தியா இருக்கு, பையர்ஸும் இங்கே தான் ஆர்வமாக இருக்காங்கன்ற அப்படின்னு தான் கணக்கு. ஸோ இந்த சைடு அவங்க எவ்வளோ நாளைக்கு ரேட் ஏறினாலும் விற்றுக்கிட்டே இருந்தாலும் டிகேஐ ஜீரோ தான் ஆக போகுது. புட் சைடில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இது பையர்ஸுக்கு ப்ராஃபிட்டாக மாறணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ட்ரேடிங் நடக்கணும், எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேடிங் நடக்கணும். அப்படின்னா தான் இந்த ஐவி இருக்கிறது. ஓகேவா? அரௌண்ட் 10+ இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி ஷூராக தெரியல. இந்த 10+ இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்ல டெஸ்ட் பண்ண போகுதுன்னா இதோட ப்ரீமியம் மூமெண்ட் இருக்கு. ஓகேவா? 10 ரூபால இருந்து 20 ரூபா ஆகிறது ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? ஆனா இதே கால் பி சைட்ல நமக்கு ஐவி குறைவா இருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் லெவலும் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கும் வித்தியாசம். ஓகேவா? ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏடிஎம்ல இருந்து. அப்போ நாளைக்கு எக்ஸ்பைர்ன்றதால இந்த சைடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 120 ரூபாய் இல்லை 110 ரூபா ட்ரேடிங் நடக்கணும். புரியுதா? எதுக்கு இந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரானா, இந்த 20 ரூபா தான் டைம் வேல்யூ. எண்ட் ஆஃப் த டேல இந்த 20 ரூபாவை அவங்க சேம் ஏடிஎம்ல முடிச்சாங்கன்னா இந்த 20 ரூபாவை கழிச்சுப்பாங்க. இந்த 100 ரூபாவை நமக்கு ப்ராஃபிட்டா கொடுத்துருவாங்க, இந்த ரேஞ்ச் 100 ரூபாவை. ஓகேவா? சப்போஸ் மார்க்கெட் வந்து பி சைடு நமக்கு ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கு, ஐவி வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? இந்த இதுல தான் ட்ரேடிங் நடக்கணும். ஆனா நீங்க ஆப்ஷன் செயின் போய் பாருங்க, பாத்தீங்கன்னா இந்த 100 ரேஞ்ச் இருக்குல்ல, இதுக்கான ப்ரீமியம் இப்பவே 70 ரூபா தான் இருக்கு. எப்படி 100 ரூபாய் இருக்க வேண்டியது 70 ரூபா தான் இருக்கு, 30 ரூபா டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ பையர்ஸுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. நம்ம 30 ரூபா கம்மியா இருக்கு இப்பயே போய் வாங்கிட்டா அப்போ மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னா செல்லர்ஸ் எப்படி நமக்கு 100 ரூபா ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ரேஞ்ச் வந்து செட்டில்மெண்ட். ஓகேவா? ரேஞ்ச் வந்து 100 இருக்கு, கம்பல்சரி நமக்கு ரிட்டர்ன் 100 ரூபா கொடுத்தே ஆகணும். அப்படின்றதால நம்ம 70 ரூபா சீப்புன்னு நினைச்சு வாங்கிடுவோம். வாங்கி நமக்கு 30 ரூபா போட்டு தரணும். எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் இதே லெவல்ல க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா இதுல க்ளோஸ் ஆகாம ஓகே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸ்லோவா தான் வரும், ஏன்னா இங்க ஐவி இல்ல, பொறுமையா தான் வரும். ஓகே, வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இங்க பிரீமியம் இன்க்ரீஸ்லாம் ஆகாது. ஓகேவா? உதாரணத்துக்கு இங்க இருக்க ஏடிஎம் நம்ம கொடுத்து வாங்கின இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் ஓகேவா, நமக்கு தான் இங்க 100 ரேஞ்ச் இருக்கே அப்படின்னு நினைச்சு வாங்குவோம். ஆனா வராது, டிகே தான் ஆயிருக்கும். ஓகேவா? நமக்கு டிஸ்கவுண்ட்லேயே இருந்தாலும் இங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீமியத்தை படிங்க. ஓகேவா? பையர்ஸுக்கு வந்து ப்ரீமியம் மொமெண்டம் எப்படி இருக்கு, ப்ரீமியம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, சாரி. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தென் இந்த ஆப்ஷன் செயின் எனக்கு ஒரு குறையா இருக்கு, ஷோ பண்ணாது. ஆப்ஷன் செயினையும் பார்த்துக்குங்க. நமக்கு ஆப்ஷன் செயின் ஏடிஎம்மாக கிடச்சிருக்கிறது 24/7 ரீசன்ட் இயர் ஸ்ட்ரைக்கு. ஐவி ரேஞ்சை செக் பண்ணிக்கோங்க, 14.4. கால் சைடில் ஐவி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, புட் சைடில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நாளைக்கு எய்தர் இந்த கால் சைடில் இருக்கிறத ட்ரெண்ட் ஆக்கலாம், டவுன் சைட் ட்ரெண்ட் கொடுத்தும் டிகே பண்ணலாம் இதை. ஓகேவா? என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ பையர்ஸ் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.